உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நினைச்சேன் உங்க குரலை கேட்டதுமே நீங்களா தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். அம்மா, நீங்க எங்க போனீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்படி எதுவுமே தெரியாம நான் ரொம்ப பயந்துட்டேன். அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இப்ப உங்களை பார்க்க வந்திருக்கேன். சொல்லுங்கய்யா. இத பாருமா, பொம்மைய கொன்னவங்கள பழிவாங்க நாமளும் நிறைய தடவை ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அவங்க எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நாம ஏன் இந்த கொலைகாரங்களை பத்தி ராணி கிட்ட சொல்லக்கூடாது? இல்ல டாபியா, அது சரி வராது. இது வரைக்கும் சொல்லாம மறைச்சதே ராணிக்கு பொம்மை மேல ரொம்ப பாசம். பொம்மைய கொன்னது இவங்க தான் தெரிஞ்சா மறு நிமிஷமே அவங்கள கொன்னே திரணும்னு கிளம்பிடுவா. அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியுமே. அவங்க ஈவு இரக்கம் இல்லாத ராட்சசங்க. அப்படி இருக்கும்போது அவங்க உயிரை காப்பாத்திக்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. இந்த போராட்டத்துல பொம்மையை இழந்த மாதிரி ராணியை இழக்க நான் தயாரா இல்ல. அவங்கள கொல்லணுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ராணி இந்த குடும்பத்தோட வாரிசை சுமந்துகிட்டு இருக்கா. அவளுக்கோ அந்த குழந்தைக்கோ எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அதனாலதான் இந்த விஷயத்தை சித்தார்த்துக்கு கூட தெரியாம நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா எப்பவோ இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்லியிருப்பனே. ஆமாங்கய்யா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் ராணிக்கு அவளை சுத்தி நடக்கிறத பத்தி ஒரு புரிதல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமா டாபியா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சேன். ராணிக்கு இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்தை பத்தி ஒரு அலர்ட் கொடுக்கணும். நான் ஏற்கனவே ராணி கிட்ட நிறைய விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுல பூமியை பத்தின விஷயமும் இருக்கு. ஆனா அதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையலங்கய்யா. தமனா ஏன் அந்த இச்சாதாரியோட சேர்ந்திருக்கா? அது ரொம்பவே ஆபத்தானது. அதனால இந்த விஷயத்துல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்யா. ஐயா, இதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன். மறைமுகமா ராணியை எச்சரிக்கை பண்ணலாம். அது எப்படி முடியுமா? நாம சொல்றதை விட ராணி கிட்ட கொடுத்த அந்த அதிசய மீன் ராணிக்கு நிறைய விஷயத்த காட்டி கொடுக்கும். என்ன சொல்ல போனா அந்த அதிசய மீன் நிறத்தை மட்டும் காட்டி முன்னெச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கு. ஆனா அடுத்தபடியா இன்னும் ராணிக்கு நிறைய விஷயத்த அதை வச்சே தெரிய வச்சிடலாம். அதுக்கான வழியை நான் உடனே பண்றேயா. டாபியா, நீ இந்த வீட்டுக்கு வந்தா அந்த சண்டாள பாவிங்க உன் அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்யா, நீங்க கவலைப்படாம இருங்க. சரிம்மா, சரி. ராணிய பார்க்க வந்தது யாரா இருக்கும்? அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த பொண்ணுதான் பக்காவா பர்தா போட்டுட்டு வந்திருக்கு. அப்புறம் எப்படி அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறது? எனக்கு என்னவோ ராணி ஏதோ பிளான் பண்றாளோன்னு சந்தேகமா இருந்துச்சு. அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்து காமிச்சேன். எனக்கும் அந்த டவுட் இருக்கு சித்தப்பா. திடுதிப்புன்னு ராணியோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி வந்து நிக்கிறா. ராணி முதல்ல திருன்னு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமாளிச்சுட்டு அவளை தனியா கூட்டிட்டு போயிட்டா. அதான் நிறைய தடவை ஃபோன் பண்ணிட்டியே. அந்த லேக்காவோட ஃபோன் தான் சுவிட்ச் ஆஃப்னு வந்துகிட்டு இருக்கே. எதுக்காக திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல சித்தப்பா, திடீர்னு ஆன் பண்ணுச்சுன்னா உடனே பேசலாம் தான். சித்தப்பா, நான் சொன்னல இப்ப ரிங்க போகுது. தமனா, இச்சாதாரி வந்துருச்சு. இங்க வந்து பாரு. தமன்னா, நான் வந்துட்டேன். தமன்னா, உள்ளதான் வந்துட்டு இருக்கேன். சித்தப்பா, இனிமே ஒரு கவலையும் இல்ல. நமக்கு ஹெல்ப் பண்ணதான் லேக்கா வந்திருக்காங்க. அதுக்கிட்டயே ராணிய பார்க்க வந்தது யாருன்னு கேட்டா கண்டுபிடிச்சு சொல்லிட போகுது. வாங்க போலாம். வா போலாம். அந்த டாபியா ஏதோ ஒரு விஷயமா தான் என்ன பார்க்க வந்துகிறா. அத்தை கேட்டா ஆமா இல்லன்னு எதுவுமே சொல்லவே இல்லையே. என்னவா இருக்கும்? இது இப்படி நீந்துச்சுன்னா ஏதோ அர்த்தம்னு டாபியா இப்பதானே அதை காமிச்சா.
சரி நான் கிளம்புறேன். சரிம்மா. சரிங்க. வாம்மா. ஒரு நிமிஷம். என்ன நம்மள கூப்பிடுறா? லேக்கா, இதுக்காக அவங்கள கூப்பிட்டீங்க? இல்ல சித்தார்த், நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏற்கனவே அந்த இச்சாதாரி பயங்கர கோவத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப சர்ப்ப கால தோஷத்துல கூட ராணிய அழிக்க முடியலன்னு இன்னும் வெறியா இருக்கும்ல. ஏன் இவங்க கூட இச்சாதாரியா இருக்கலாம்ல. அதனாலதான் செக் பண்றதுக்காக சொன்னேன். உங்க முகத்தை கொஞ்சம் பார்க்கணும் நானு. எதுக்காக என் முகத்தை நீங்க பார்க்கணும்? இங்க பாருங்க, அவங்க முகத்தை காமிக்க சொன்னா காமிங்களேன். இவங்க எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான். அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். அதுக்காக நான் எதுக்குங்க என் முகத்தை காட்டணும்? இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. உண்மையாவே நீங்க ராணியோட ஃப்ரெண்டா இருந்தா திரும்பவும் நீங்க இந்த வீட்டுக்கு வந்தா கூட எங்களுக்கு அடையாளம் தெரியணும்ல. அதுக்காக தான் நான் கேக்குறேன். என்ன சித்தார்த், வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட இப்படியே நடந்துக்கிறது? ஐயோ தாத்தா, நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஒருவேளை இந்த பொண்ணு இச்சாதாரியா கூட இருக்கலாம்ல. எனக்கு இவங்க வந்தப்பவே கொஞ்சம் நெருடலா இருந்தது. இப்ப லேக்காவே ஒரு டவுட்ல உங்க முகத்தை பார்க்கணும்ன்றாங்க. எனக்கு அதனாலதான் இன்னும் டவுட் அதிகமாகுது. ஐயோ சித்தார்த், நீங்க விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. கடவுளே, நான் தான் வந்திருக்கேன்னு மேல நின்னுட்டு இருக்கிற தமனாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் எதுக்காக நான் இங்க வந்தனோ அது எல்லாமே நாசமாயிரும். தமனா சும்மா இருக்க மாட்டா. அவளோட குறி ராணி மேல போயிடும். என்னங்க முகத்தை காட்ட சொன்னா இப்படி யோசிக்கிறீங்க? ஏங்க, நீங்க நிஜமாவே ராணியோட ஃப்ரெண்டு தானே? அவ மேல அக்கறையும் அன்பும் இருக்குல்ல. அவளுக்காக தான் இந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடே. ப்ளீஸுங்க, உங்க முகத்தை காட்டுங்க. தாத்தா, பாட்டி, யூ தாடிகாரா, இங்க வாங்க. என்னாச்சு? என்னாச்சு சித்தார்த்? ராணி இப்பதான் ரூமுக்கு போனா, அதுக்குள்ள ஏன் இப்படி கத்துறா? யூ தாடிகாரா. ராணி இந்த கத்து கத்துறா. என்னாச்சு? ஏன் ராணி இப்படி பதறிட்டு கூப்பிடுறா? அதானே. என்னங்க, வாங்க போய் என்னன்னு பாப்போம். சீக்கிரம் இருமா, இதோ வரோம். வாங்க. தெரியலையம்மா. சரி வாங்க, என்னன்னு பாப்போம். என்ன தமன்னா, அடுத்த டிராமாவை ராணி ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. தெரியல சித்தப்பா, வாங்க போய் பார்க்கலாம். பாட்டி, ஏய், ராணி என்னாச்சு? ராணி, ஏய் ராணி என்னாச்சு? என்னாச்சு? என்னம்மா? ஏய், என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சுமா? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஏய் ராணி என்னாச்சு? தாத்தா, நான் லேக்காவாண்ட பேசிட்டு ரூமுக்கு வந்தேனா, அப்போ இந்த ரூம்ல என்னாச்சு ராணி? நீ ஏதாவது பார்த்து பயந்துட்டியா? ஆமாயா, நான் அந்த பாம்பை பார்த்தேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.